Hi dear students, welcome to Way to Career YouTube channel. Recently, நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா பாராமெடிக்கல் டிகிரி கோர்சஸ் அண்ட் டிப்ளமோ கோர்சஸ்க்கான பிரைவேட் காலேஜஸ்ல நீங்க கவர்மெண்ட் கோட்டால போனா எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் வாங்கணும், அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டால போனா எவ்வளவு ஃபீஸ் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ரெகுலேஷன் ஆர்டர் அப்படிங்கறத விட்டுருந்தாங்க. இது படிதான் ஃபீஸஸ் வாங்குவாங்களா இல்ல எக்ஸ்ட்ரா ஃபீஸஸ் இருக்குமா, தென் பாத்தீங்கன்னா 2025ல அட்மிஷன் போட்டவங்களுக்கு இது ஸ்கீம் சூட்டபிளா இருக்குமா அப்படிங்கறத இந்த வீடியோல டீடைலா பார்த்துடலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. இதே மாதிரி கவுன்சிலிங் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனுக்கு பாத்தீங்கன்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாராமெடிக்கல் டிப்ளமோ கோர்ஸுக்கு பாத்தீங்கன்னா டிப்ளமோ இன் ஹெல்த் இன்ஸ்பெக்டர், டிப்ளமோ இன் ஜெனரல் நர்சிங் அண்ட் வைஃபரிக்கு பாத்தீங்கன்னா நீங்க பிரைவேட் காலேஜ்ல ஒரு கவர்மெண்ட் கோட்டால போறீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா 35,000 அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. தென் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு பாத்தீங்கன்னா 70,000 75,000 அதாவது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அண்ட் ஜிஎன்எம் நர்சிங்க்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. டிப்ளமோ இன் ஆக்ஸிலரி நர்சிங் அதாவது ஏஎன்எம் நர்சிங்க்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டால பிரைவேட் காலேஜ்ல போனீங்க அப்படின்னா உங்களுக்கு 30,000 ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டால போனீங்க அப்படின்னா 60,000 ரூபாய் அதாவது 60,000 rupees அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. டிஃபார்ம்க்கு பாத்தீங்கன்னா 25,000 கவர்மெண்ட் கோட்டாக்கும் மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 50,000 ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. டிஎம்எல்எஸ் அதாவது டிப்ளமோ இன் மெடிக்கல் லேபரட்டரி சயின்ஸ்க்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு 20,000 மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 40,000 ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. தென் டிகிரி கோர்ஸுக்கு பார்த்தலாம். பிஎஸ்சி நர்சிங்க்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு 60,000 மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 1.2 lakh ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. பிஃபார்ம் பிபிடி பிஓடி பிஃபார்ம் லேட்டரல் என்ட்ரிக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு 50,000 மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 1 lakh ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. போஸ்ட் பேசிக் பிஎஸ்சி நர்சிங்க்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு 60,000 மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 1.2 lakh ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. தென் அதர் அலைடு ஹெல்த் கேர் டிகிரி கோர்சஸ்க்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு 50,000 மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு 1 lakh ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இந்த ஃபீஸஸ் தான் வாங்குவாங்களா அப்படிங்கறத இப்போ ஒரு பெரிய கேள்விக்குறியே. ஏன்னா எல்லா கவர்மெண்ட் எத்தனை கவர்மெண்ட்ஸ் இருக்குது எல்லாருமே ஆர்டர்ஸ் அப்படிங்கறது போட்டிருக்காங்க. காலத்திலயும் பாத்தீங்கன்னா எல்லா கோர்ஸஸ்க்கும் இவ்வளவுதான் டியூஷன் ஃபீஸஸ் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிருந்தாங்க. பட் எந்த காலேஜஸ்ல அந்த ஃபீஸ் ரெகுலேட் பண்ணி வாங்குறாங்க, அதனால பாத்தீங்கன்னா இது ஃபாலோ ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். சோ இதனால யாரும் ஹாப்பி ஆகி இவ்வளவுதான் ஃபீஸ் வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி கேர்லெஸ்ஸா இருக்காதீங்க. ஏன்னா இதுல மேலேயே கொடுத்துருக்காங்க பாருங்க, டியூஷன் ஃபீஸ், லைப்ரரி ஃபீஸ், லேப் ஃபீஸ், இதே மாதிரி ஒரு சில குறிப்பிட்ட ஃபீஸஸ் தான் இது அப்படிங்கிற மாதிரி மேல குறிப்பிட்டிருக்காங்க. சோ இது தவிர ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ், இதே மாதிரி நிறைய ஃபீஸஸ் பாத்தீங்கன்னா காலேஜ் சைட்ல இருந்து வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. அந்த ஃபீஸ் இந்த ஃபீஸ் அப்படின்னு சொல்லி காலேஜஸ் எப்படியும் அவங்க எப்பவும் வாங்குற மாதிரி ஃபீஸஸ் அப்படிங்கிறது வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. எக்ஸாம்பிள் கேஎம்சிஹெச் எடுத்துக்கலாம். கேஎம்சிஹெச் எப்படி இந்த 1.2 lakh நர்சிங் ஆஃபர் பண்ணுவாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க. சோ இதனால இதை நம்பிக்கிட்டு இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் தான் வாங்குவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க நம்ப வேண்டாம். இது நடந்தா ஹாப்பி தான். ஒருவேளை நடக்கல அப்படின்னா உங்களுக்கு அட்மிஷன் டைம்ல ஒரு பெரிய ஏமாற்றம் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது. கவர்மெண்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க, முன்னாடி நிறைய கவர்மெண்ட் இதே மாதிரி ஆர்டர்ஸ் போட்டிருக்காங்க. பட் பாத்தீங்கன்னா அலைடு ஹெல்த் கேர் கோர்சஸ், பாராமெடிக்கல் கோர்சஸ், நர்சிங்க்கு காலேஜஸ்ல பாத்தீங்கன்னா லாக்ஸ்ல தான் ஃபீஸ் அப்படிங்கறத வாங்குறாங்க. இதே ஃபாலோ ஆனா பெஸ்டா தான் இருக்கும். பட் இது ஃபாலோ ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம். இந்த இயர் நீங்க காலேஜஸ்ல ஜாயின் ஆகும்போது தான் இது எந்த அளவுக்கு உண்மையா ஃபாலோ பண்றாங்க, எத்தனை காலேஜஸ் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கிறது தெரியும். தென் இன்னொரு டவுட் பாத்தீங்கன்னா 2025ல நான் அட்மிஷன் போட்டிருக்கேன், எனக்கு சூட்டபிளா இருக்குமான்னு கேட்டா உங்களுக்கு சூட்டபிளா இருக்கிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஏன்னா காலேஜஸ் நீங்க அட்மிஷன் போடுற டைம்ல என்ன ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கொடுக்குறாங்களோ அதுதான் நீங்க படிச்சு முடிகிற வரைக்கும் உங்களுக்கு ஃபீஸஸ் இன்க்ரீஸும் பண்ண மாட்டாங்க, டிகிரீஸும் பண்ண மாட்டாங்க. சோ இந்த கவர்மெண்ட் ஆர்டர் பாத்தீங்கன்னா 2026-27, 27-28, 28-29, 29-30 இந்த அகாடமிக் இயருக்கு தான் இந்த ஃபீஸ் அப்படிங்கறத ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. சோ இதே ஃபாலோ ஆனா பெஸ்டா தான் இருக்கும். ஆனாலுமே இதுல கொடுத்திருக்கிறது என்னன்னா டியூஷன் ஃபீஸஸ் அண்ட் பாத்தீங்கன்னா ஒரு சில ஃபீஸஸ் தான் குறிப்பிட்டிருக்காங்க. ஹாஸ்டல் ஃபீஸ், மெஸ் ஃபீஸ், டிரான்ஸ்போர்ட் ஃபீஸ், இதே மாதிரி ஒரு சில முக்கியமான ஃபீஸஸ் அப்படிங்கறது இதுல குறிப்பிடல. இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன், பிஎஸ்சி நர்சிங்க்கு 1.2 lakh மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க. ஓகே, அதுதான் இப்ப கவுன்சிலிங்ல போனாலும் வாங்குறாங்க. இதுல கவர்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளவு கொடுத்திருக்காங்கன்னா 60,000 கொடுத்திருக்காங்க. இது அவங்க டியூஷன் ஃபீஸா எடுத்துப்பாங்க. தென் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்பிட்டல் ஃபீஸ்னு ஒன்னு போடுவாங்க, அந்த ஃபீஸை ஒரு 1 lakh வச்சிருவாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் ஒரு 1 lakh, மெஸ் ஃபீஸ் ஒரு 60,000, அப்படி இப்படின்னு சேர்ந்து எப்படியும் எப்பவும் போல உங்களுக்கு ஒரு 3 lakhs வரைக்கும் ஒவ்வொரு காலேஜஸும் ஃபீஸ் அப்படிங்கிறது வாங்குறதுக்கான சான்சஸ் இருக்குது. கவர்மெண்ட் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கறத பார்த்துடலாம்.
ஸோ இவ்வளவுதான் ஃபீஸஸ் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, இவ்வளவுதான் வாங்குவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருக்காதீங்க. எல்லா காலேஜஸும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்றது இல்லை. அப்படி ஃபாலோ பண்ணாலுமே இதை டியூஷன் ஃபீஸா கன்சிடர் பண்ணிட்டு மற்ற ஃபீஸஸை காலேஜ் மேனேஜ்மெண்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. ஸோ யாரும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸஸ் தான் வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டாம். இந்த இயர் நீங்க ஜாயின் பண்ணி அந்த காலேஜஸ் ஒரு சில மேனேஜ்மெண்ட் கவர்மெண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்க, ஒரு சில பெரிய பெரிய மேனேஜ்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய 1000 பெட்டுக்கு மேல ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் உடைய growth, அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் உடைய கெப்பாசிட்டி அதிகமா இருக்குது, அவங்க ஒரு டீம்டு டு பி யூனிவர்சிட்டி, அதனா அவங்க ஒரு பெரிய யூனிவர்சிட்டி லெவலுக்கு இருக்கிற ஒரு காலேஜ் அப்படிங்கிற பட்சத்தில் அந்த காலேஜஸ் எல்லாம் ஃபாலோ பண்றது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஸோ பார்த்தீங்கன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இல்லாமல் ஸோ பார்த்தீங்கன்னா எல்லாமே அவேர்னஸாக இருங்க. இந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. டியூஷன் ஃபீஸ் என்னெல்லாம் போட்டிருக்கிறாங்கன்னா டியூஷன் ஃபீஸ், அட்மிஷன் ஃபீஸ், ஸ்பெஷல் ஃபீஸ், லேப், கம்ப்யூட்டர், இன்டர்நெட், லைப்ரரி ஆக்டிவிட்டீஸ், அது பார்த்தீங்கன்னா அதர் ரெக்யூர்மெண்ட், இதே மாதிரி ஒரு சில ஃபீஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் போக பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல், மெஸ் இதெல்லாமே மேனேஜ்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற கல்விசார் தகவலுக்கு இணைந்திருங்கள். Way to Career Check யூடியூப் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப், டெலிகிராம், இன்ஸ்டாகிராம் பேஜையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க.